இதுக்கப்புறம் பார்த்தோன்னா இந்த கிராஷ் டெஸ்ட்டில் 5 ஸ்டார் ரேட்டிங் வாங்குறது அப்படிங்கிறதெல்லாம் வந்து கஷ்டம். இப்போ இருக்கிற மாதிரி ஈஸியாக வந்து கிடையாது. அடுத்த வருஷத்துலேருந்து அந்த ஒரு நார்ம்ஸை இன்க்ரீஸ் பண்ணுறதா வந்து இருக்காங்களாம். இதனால் அந்த பாதுகாப்பு விஷயத்தில் என்னென்ன மாதிரி ஃபீச்சர்ஸ் எல்லாம் காரில் வந்து இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி புது விதிமுறைகள் வந்து கொண்டு வர போகிறாங்க. அது என்னென்ன அப்படிங்கிறத பற்றியும், அதே மாதிரி ஒரு நல்ல ஃபேமஸான ஒரு ஜப்பான் பிராண்டு தான். இருந்தாலும் நாளுக்கு நாள் பார்த்தீங்கன்னா இந்த பிராண்டோட வேல்யூ அப்படிங்கிறது கம்மியாயிட்டே வருது. அதை தூக்கி நிறுத்துகிற மாதிரி ஃப்யூச்சரில் வந்து ஒரு எஸ்யூவி காரை விற்பனைக்கு வந்து கொண்டு வர போகிறாங்க. அதை பற்றியும், அதே மாதிரி ஹுண்டாய் நிறுவனம் ஒரு முக்கியமான ப்ரீமியம் ஹேஷ்பேக் காரில் செகண்ட் ஜென்ரேஷன் மாடலை அடுத்த வருஷம் விற்பனைக்கு வந்து கொண்டு வர போகிறாங்க. ஒரு டாடா கார்களுக்கு மாற்றாக இந்த ஹுண்டாய் கார் வந்து இருக்கும். அது என்ன கார் அப்படிங்கிறத பற்றியும், ஃபைனலாக வந்து ஜென்ரலாக வந்து சின்ன கார் அப்படின்னாலே பெரும்பாலும் வந்து மாருதி சுசுகி நிறுவனத்தினுடைய பிராண்டை தான் எல்லாருமே வந்து சூஸ் பண்ணோம். அதில் ஷிஃப்ட் வந்து நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு காரு. அந்த ஷிஃப்ட் காருக்கு மாற்றாக ஹுண்டாய் நிறுவனத்தில் ஒரு கார் வந்து இருக்குது. அந்த ஆல்டர்னேட்டிவ் கார் பற்றி இந்த அப்டேட் தான் வந்து இந்த வீடியோவில் நம்ம வந்து டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். முதல்ல நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த கிராஷ் டெஸ்ட் ரேட்டிங். இப்போதைக்கு வந்து இந்தியாவில் விற்பனையில் இருக்கக்கூடிய கார்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த கிராஷ் டெஸ்ட் ரேட்டிங்க்கு வந்து அதிகமான இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுக்குறாங்க பிராண்டு. முன்னாடிலாம் வந்து ஒரு மாருதி கார் அப்படின்னா சேல்ஸ் அதிகமாகும், பட் கிராஷ் டெஸ்ட் ரேட்டிங்கில் வந்து 2 ஸ்டார் 1 ஸ்டார் அந்த மாதிரி வாங்கும். பட் இப்போ அதையுமே வந்து மாருதி பிராண்ட் வந்து இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. டாட்டா வந்து அதை ஆரம்பித்து வச்சாங்க. டாட்டா கார்கள் அப்படின்னாலே நல்ல பில்டு குவாலிட்டி நல்லாயிருக்கும், 5 ஸ்டார் ரேட்டிங் அப்படிங்கிற மாதிரி டாட்டா தான் தொடர்ந்து 5 ஸ்டார் ரேட்டிங்கில் கார்களை கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்போ டாட்டா அந்த ஒரு கொடுத்த ப்ராப்ளம்னால காம்படிட்டிவ் பிராண்டுக்கும் அந்த பிரச்சனை இருக்கும். அதனால் மாருதி மற்ற ஃபாரின் பிராண்டாக இருந்தாலுமே எல்லா நிறுவனங்களுமே கிராஷ் டெஸ்ட் விஷயத்தில் பில்டு குவாலிட்டியில் வந்து அதிகமான இம்பார்ட்டன்ஸ் வந்து எடுத்துக்கிறாங்க. அதில் இப்போ நம்ம இந்தியாவில் வந்து பாரத் என்சிஏபி வந்து இருக்குது. இதுக்கு முன்னாடி நம்ம வந்து யூரோ என்சிஏபி அந்த யூரோவில் வந்து டெஸ்ட் பண்ண ரேட்டிங் தான் இந்தியாவில் வந்து சொல்லிட்டு இருப்பாங்க. இப்போ அந்த யூரோவில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஐரோப்பாவில் சில விஷயங்கள் வந்து மாற்ற போகிறாங்க. அதாவது இப்போ 5 ஸ்டார் ரேட்டிங் வாங்கணும் அப்படின்னா காரில் இந்த மாதிரி ஃபீச்சர்ஸ் எல்லாமே கம்பல்சரி இருக்கணுங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதில் மெயினாக வந்து அவங்க அடாஸை வந்து குறிப்பிடுறாங்க. அடாஸ் அப்படிங்கிறப்ப அது வந்து நம்ம ரோட்டில் ட்ராவல் பண்ணுறப்ப நம்ம போய் விபத்து நடக்கிறப்ப மட்டும் இல்லாமல் ட்ராவல் பண்ணும்போது சேஃபாக வந்து போகணும் அப்படிங்கிறதுக்காக எல்லா கார்கள்லையுமே அடாஸ் டெக்னாலஜி அப்படிங்கிறது கம்பல்சரி இருக்கணுங்கிற மாதிரி கொண்டு வர போகிறாங்களாம். சேம் டைம் பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் பட்டனோட யூசேஜை வந்து அதிகப்படுத்தணுங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ வர கார்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா நமக்கு தெரியும், நம்ம வந்து அந்த ஃபிசிக்கல் அனலாக்லேருந்து டிஜிட்டலுக்கு வந்து மாறிட்டு இருக்கோம். அப்போ டிஜிட்டலுக்கு மாறும்போது பிரச்சனை என்ன வருது அப்படின்னா, ஐரோப்பாலே எடுத்த சர்வேல 2020க்கு பிறகு பார்த்தீங்கன்னா நம்ம அந்த கவனச்சிதறல்னு வந்து சொல்லுவாங்க. அந்த கவனச்சிதறல்னால அந்த விபத்து வந்து 20% வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கதா வந்து சொல்கிறாங்க. இப்போ கவனச்சிதறல் வந்து ஏன் ஏற்படுது அப்படின்னா, நம்ம வந்து ஒரு டச் ஸ்க்ரீன் சிஸ்டம் இருக்குது, அதை நம்ம டச் பண்ணுறோம், ஒரு ஆப்ரேட் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு வந்து 5லேருந்து 40 செகண்ட் வரைக்கும் ஒரு டாஸ்க்குக்கு டைம் எடுத்துக்குமா. இதுவே ஃபிசிக்கல் பட்டனாக இருந்துச்சுன்னா அது ஈஸியாகவும் இருக்கும், கவனச்சிதறலை வந்து குறைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ வந்து தேவையான மேஜர் விஷயங்கள் எல்லாத்துக்குமே நம்ம டச் ஸ்க்ரீனுக்கு பதிலாக ஃபிசிக்கல் பட்டன்ஸை வந்து கொண்டு வரணும். அப்போ அந்த ஃபிசிக்கல் பட்டனோட பயன்பாடை வந்து இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்தணும் அப்படிங்கிற மாதிரி சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்லாம் வந்து போட போகிறாங்களாம். ஸோ இது வந்து யூரோப்பில் கொண்டு வர போகிறாங்க. தொடர்ந்து நம்ம பாரத் என்சிஏபிலையும் இந்த மாதிரி சில ரூல்ஸும் வந்து கொண்டு வரதா இருக்காங்க. அப்போ என்ன தான் வந்து டெக்னாலஜி ஒரு சைடு வந்து டெவலப் ஆகிட்டே போனாலுமே நம்ம சேஃபாக கவனச்சிதறல் இல்லாமல் போகணும் அப்படின்னா திரும்ப அந்த ஃபிசிக்கல் பட்டன் அப்படிங்கிற பழைய மெத்தடுக்கு தான் நம்ம வந்து திரும்புகிறோம். அடுத்த அப்டேட் பார்த்தோன்னா ஒரு ஜப்பான் பிராண்டு நல்லா டாப்பில் தான் போயிட்டு இருந்துச்சு, பட் இப்போ தொடர்ந்து சரிவை சந்தித்து வந்துட்டுருக்கு. இந்தியா பொறுத்த வரைக்கும் வந்து 2 பிராண்ட் வந்து டைப்பில் இருக்காங்க. ஒன்று ரெனால்ட்டு, இன்னொன்று வந்து நிசானு. இல்லை ரெனால்ட்டுக்கு நல்ல வரவேற்பு கிடச்சிட்ருக்கு, பட் நிசானுக்கு வரவேற்பு கம்மியாகிட்டே இருக்குது. இப்போ இந்தியாவில் வந்து அதிகமாக கார்களை விற்பனை பண்ணக்கூடிய பிராண்டு டாப் பிராண்டுன்னு எடுத்துக்கிட்டோன்னா அந்த டாப் 10க்குள்ளே 10வது இடத்த ரெனால்ட் நிறுவனம் வந்து பிடிச்சிருச்சு. அதுவும் கடந்த வருஷத்தோட நம்ம கம்பேர் பண்ணும் பொழுது அந்த சந்தை பங்கு மதிப்பு அப்படிங்கிறது ஒரு 0.2% வந்து ரெனால்ட்டுக்கு இன்க்ரீஸ் ஆகி 1.1% இப்போ கரண்ட்டாக வந்து இருக்குது. பட் அதே நேரம் நிசானுக்கு வந்து 0.2% வந்து சரிவை சந்திச்சிருக்கு. 0.6 இருந்து அந்த சந்தை மதிப்பு 0.4 வந்து கம்மியாக இருக்குது. ரெனால்ட் நிறுவனத்துக்கு கிடைச்ச ஒரு வரவேற்பு வந்து நிசானுக்கு வந்து கிடைக்கலன்னு தான் சொல்லணும். இத்தனைக்கும் வந்து ரெனால்ட்டை பேஸ் பண்ணி தான் நிசான்லேயும் கார்கள் இருந்துச்சு. இப்போ ரெனால்ட்டில் டஸ்டர் இருந்துச்சு, நிசானில் வந்து டெரானோ இருந்துச்சு. பட் டஸ்டர் ஹிட் ஆன அளவுக்கு வந்து டெரானோ வந்து ஹிட் ஆகலை. அப்போ அந்த மாதிரி இப்போதைக்கு வந்து நிசான்லாம் நமக்கு கார்களும் பெருசாக வந்து கிடையாது. ரெனால்ட் எடுத்துக்கிட்டோன்னா ட்ரைபர் இருக்குது, கைகர் இருக்குது, குவிட் இருக்குது. இப்போ இது மூணுலையுமே ரீசெண்டாக வந்து ஃபேஸ் லிஃப்ட் அப்டேட்லாம் கொடுத்தாங்க. கார் நல்லா சேல் ஆகிட்டுருக்கு. போன வருஷத்தோட கம்பேர் பண்ணுறப்ப இந்த வருஷம் வந்து நல்லா தான் இன்க்ரீஸ் ஆகிருக்கு சேல்ஸ்லாம். பட் அதுவே நிசான் எடுத்துக்கிட்டோன்னா 2 கார் மட்டும் தான் இருக்குது. ஒன்று மேக்னைட்டு, இன்னொன்று வந்து எக்ஸ்ட்ரைல் வந்து செப்டம்பரில் ஒரு கார் கூட சேல் ஆகலை. எக்ஸ்ட்ரைலாம் வந்து காஸ்ட்லி காரு. பட் மேக்னைட் வந்து பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி காராக இருந்தாலுமே கூட பெருசாக வந்து ஹிட் ஆகலை. போன வருஷத்தோட கம்பேர் பண்ணுறப்ப இந்த வருஷம் வந்து சரிவை தான் சந்திச்சிட்ருக்கு. அப்போ வந்து இந்த நிசான் பிராண்ட் வந்து எப்படியாச்சும் மேலே வந்தாகணும், சந்தை மதிப்பை
உயர்த்தணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் டெக்டன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எஸ்யூவி காரை விற்பனைக்கு வந்து கொண்டு வர போகிறாங்க. அநேகமாக ரெனால்ட் காரை பேஸ் பண்ணி தான் அந்த வரப்போகிற டெக்டன் கார் வந்து இருக்க போகுது. 2026 இந்த காரை வந்து கொண்டு வர போகிறாங்க. ஸோ மேக்னெட்டோடு சேர்ந்து டெக்டன் அப்படிங்கிற கார் வந்து எந்த அளவுக்கு நிசான் பிராண்டை மேலே கொண்டு போகுது அப்படிங்கிறத நம்ம வந்து பொறுத்து தான் பார்க்கணும். அடுத்த அப்டேட் பார்த்தோன்னா ஹுண்டாய் நிறுவனத்தில் வந்து i20 கார் வந்து இருக்குது. இது வந்து ஒரு ப்ரீமியம் ஹேட்ச்பேக் கேட்டகரியில் வரக்கூடிய ஒரு காரு. இப்போ இந்த காரில் வந்து அடுத்த ஜென்ரேஷன் மாடலை 2026 விற்பனை கொண்டு வர போகிறாங்க. 2020 தான் இந்த கார் வந்து ஃபஸ்ட்டு வந்து கொண்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் 2023 ஃபேஸ் லிஃப்ட் அப்டேட் வந்துச்சு. மேஜர் அப்டேட் ஃபேஸ் லிஃப்ட் வந்துச்சே தவிர ஜென்ரேஷன் அப்டேட் வந்து கொடுக்கல. பட் 2026 அடுத்த தலைமுறை மாடல் வந்து விற்பனைக்கு வருங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஹுண்டாய் வந்து ஒரு பெரிய பிளானே வந்து பண்ணியிருக்காங்க. 2030 புதுசாக 26 நியூ ப்ராடக்ட்டை வந்து லான்ச் பண்ண போகிறாங்க. அதில் ஒரு கார் தான் வந்து i20 அடுத்த ஜென்ரேஷன் மாடல். இதில் நிறைய விஷயங்கள் வந்து சேஞ்ச் பண்ண போகிறாங்களாம். என்னென்ன மாதிரி விஷயங்கள் சேஞ்ச் ஆக போகுதுன்னா, எக்ஸ்டீரியராக வந்து நிறைய விஷயங்கள் வந்து நமக்கு மாறப்போகுது. அதேமாதிரி கேபின் டிசைனும் வந்து மாறப்போகிறதா வந்து சொல்கிறாங்க. அப்போ எக்ஸ்டீரியர் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா ஹெட்லைட்டோட டிசைன் வந்து புதுசாக இருக்க போகுது. டிஆர்எல்லும் வந்து அந்த செட்டப்பை மாற்றுறாங்க. ஃப்ரண்ட்டில் வந்து லைட் பாரு, ரியர்லையுமே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து லைட் பார் வர மாதிரி இப்போ அது வந்து ஒரு மாடர்னாக போயிட்டுருக்கு. அட்வான்ஸ்டாக அந்த லைட் பார் செட்டப் வந்து வரப்போகுது. ஃப்ரண்ட்டில் வரக்கூடிய கிரில்லு பம்பர் இந்த செட்டப்பை மாற்றுறாங்க. சைடில் பார்த்தீங்கன்னா வீலுக்கு வந்து ஒரு கருப்பு கலரில் கிளாடிங் வீல் பகுதியில் வர மாதிரி வந்து கொடுக்க போகிறாங்க. ரியர் பொசிஷன் பொறுத்த வரைக்கும் ஒரு கிராஸ் ஓவர் லுக்கில் இருக்கிற மாதிரி ரியரை வந்து மாற்ற போகிறாங்களா. பூட் ஸ்பேஸும் வந்து இன்னும் கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி கரண்ட் ஜென்ரேஷனை விட அடுத்த ஜென்ரேஷனில் ஒரு ப்ராக்டிக்கலாக நமக்கு வந்து யூஸ் ஆகிற மாதிரி அந்த ஒரு விஷயத்தையும் வந்து புதுசாக வந்து ஆட் பண்ண போகிறாங்க. லைட்டிங் எல்லாமே வந்து ரொம்ப ஸ்லீக்காக வந்து கொடுத்து ஒரு அட்வான்ஸ்டாக அந்த காரை வந்து மாற்றுறதா சொல்லியிருக்காங்க. இன்டீரியராக ஃபீச்சர்ஸ்னு பார்க்குறப்ப 10.25 இன்ச்சில் டச் ஸ்க்ரீன் இன்ஃபர்டைன்மெண்ட் சிஸ்டம் நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இதை தாண்டி இன்ஜின் ஆப்ஷன்ஸ்லாம் அவங்க பெருசாக வந்து கை வைக்கல. இப்போ இருக்கக்கூடிய 1.0 லிட்டர் டர்போ சார்ஜர் பெட்ரோல் இன்ஜின், 1.2 லிட்டர் நேச்சுரலி ஆஸ்பயர்டு பெட்ரோல் இன்ஜின் இந்த ஆப்ஷன் வந்து நமக்கு வந்து வந்துடும். மெயினாக அடாஸ் டெக்னாலஜி வந்து இந்த காரில் வரும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த காரை பொறுத்த வரைக்கும் இந்தியாவில் வந்து டாடா ஆல்ட்ராஸுக்கு நேரடி போட்டியாக இருக்கக்கூடிய ஒரு காரு. ஆல்ட்ராஸ் அளவுக்கு வரவேற்பு i20 வந்து கிடைக்கல அப்படின்னு தான் வந்து சொல்லணும். எப்படியாச்சும் வந்து அந்த ஆல்ட்ராஸ் இடத்த பிடிக்கணும் அப்படின்னா i20 அடுத்த ஜென்ரேஷன் அப்டேட்டே வந்து கொடுக்குறாங்க. ஃபைனல் அப்டேட் எடுத்துக்கிட்டோன்னா இந்தியாவில் வந்து சின்ன கார்களுக்கான வரவேற்பு நாளுக்கு நாள் வந்து குறைஞ்சிட்ருக்கு. பட் அது ஒரு சைடு இருந்தாலுமே இந்த ஹேஷ்பேக் கார்கள் எடுத்துக்கிட்டோன்னா அதிகமாக விற்பனையான கார்னு பார்க்குறப்ப அந்த முதல் 10 இடம், அதில் குறிப்பாக முதல் 5 இடம் எடுத்துக்கிட்டோன்னா அந்த 5 இடத்துல வந்து பெரும்பாலும் மாருதி கார்கள் தான் வந்து இருக்கும். முதல் இடத்துல ஷிஃப்ட் இருக்குது, அடுத்து வேகனார் இருக்குது, அடுத்து பலேனோ இருக்குது, 4வது இடத்துல டாடா டியாகோ இருக்குது, 5வது இடத்துல மாருதியில் ஆல்டோ வந்து இருக்குது, 6வது இடம் தான் ஹுண்டாய் நிறுவனத்தில் வரக்கூடிய கிராண்ட் i10 நியோஸ் அப்படிங்கிற கார் வந்து இடம் பிடிச்சிருக்கு. இப்போ இந்த காரை பொறுத்த வரைக்கும் 2025 செப்டம்பரில் 4238 கார்கள் வந்து விற்பனை பண்ணியிருக்காங்க. பட் இதுவே வந்து கடந்த வருஷம் 2024 செப்டம்பரோடு நம்ம வந்து கம்பேர் பண்ணுறப்ப கடந்த வருஷத்தில் 5103 கார்கள் வந்து விற்பனை பண்ணியிருந்தாங்க. அப்போ கடந்த வருஷத்தோடு கம்பேர் பண்ணும்போது இந்த வருஷம் 865 கார்கள் கிட்ட விற்பனை வந்து கம்மியாக இருக்குது அப்படின்னு தான் வந்து சொல்லணும். பட் இந்த i10 நியோஸ் காரை பொறுத்த வரைக்கும் ஒரு ரீசனபிள் ப்ரைஸில் தான் இந்தியாவில் வந்து விற்பனையில் வந்து வச்சுருக்காங்க. ஷிஃப்ட்டு வந்து வேணாம். இப்போ வந்து ஒரு மாருதி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னாவே ஷிஃப்ட்டை பொறுத்த வரைக்கும் நல்ல ஸ்பேஷியஸாக இருக்கக்கூடிய ஒரு காரு. டிசைன் வைஸும் வந்து நம்ம வந்து குறை சொல்ல முடியாது. அல்டிமேட்டாக இருக்கும், நல்ல மைலேஜும் கொடுக்கும். ரீசனபிள் ப்ரைஸில் தான் ஷிஃப்ட் கார் வந்துருக்கு. பட் டிசைன் அப்படின்னு பார்த்தோன்னா டிசைன் வந்து சப்ஜெக்டிவ். இப்போ ஒருத்தருக்கு வந்து ஒரு டிசைன் பிடிக்கும், அதே டிசைன் வந்து இன்னொருத்தருக்கு வந்து பிடிக்காது. அப்படி இருக்க சூழலில் ஷிஃப்ட் வேணாம், மாருதி கார் வேணாம் அப்படிங்க நீங்கள் வந்து முடிவெடுத்தீங்க அப்படின்னா டாட்டாவோ இல்லைனா ஹுண்டாயோ நீங்கள் வந்து போகலாம். அதில் ஷிஃப்ட்டுக்கு மாற்றாக இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு கார் தான் இந்த i10 நியோஸ் அப்படிங்கிற ஒரு காரு. சேஃப்டிக்காக வந்து 6 ஏர்பேக் வந்து கொடுக்குறாங்க. இதை தாண்டி எலக்ட்ரானிக் ஸ்டெபிலிட்டி கண்ட்ரோல், ஹில் அசிஸ்ட் கண்ட்ரோல், டயர் ப்ரெஷர் மானிட்டரிங் சிஸ்டம், ஆட்டோமேட்டிக் ஹெட்லாம்ப்ஸ், ரியர் பார்க்கிங் கேமரா, டிரைவர் ரியர் வியூ மானிட்டர் இந்த மாதிரி வசதிகள்லாம் பார்த்தீங்கன்னா இந்த காரில் வந்து கொடுத்துருக்காங்க. பேஸ் மாடலோட ப்ரைஸ் வந்து 5.47 லட்சத்துலேருந்து ஸ்டார்ட் ஆகும். டாப் எண்டோட ப்ரைஸ் வந்து 7.92 லட்சம் ரூபாய் வரைக்கும் விலையில் விற்பனையில் வந்து இருக்குது. ஸோ மாருதியில் ஷிஃப்ட் வேணாம், வேகனார்லாம் வேணான்னு பிளான் பண்ணிங்கன்னா i10 நியோஸ் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நன்றி.